வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு அட்டகாச குடும்பம் சேனல். உடம்பு முடியலை, கத்தியும் பேச முடியல, ஒரு பக்கம் கழுத்துன்னு சுளுக்கிக்கிருச்சு. என் மக வேறு உடம்பு இல்லை, அது வேறு கீழே ட்ரெஸ்ஸு போடாமல் உட்காந்துருக்கு. அது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இப்படி போட்டு நிற்கிறேன். ஏன்னா கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் வந்துடும். சரி, ஓகே, என் குரல் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் உடம்பு முடியல. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யூடியூப்பில் உங்களுக்கும் டவுட் இருக்கா? நீங்களும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணுமா? யூடியூப்பில் எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் வாட்ஸ்அப் நம்பர் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க கேளுங்க. ஏன்னா நீங்கள் கேட்குற ஒவ்வொரு டவுட்டும் எனக்கு பயனுள்ளது, உங்களுக்கும் பயனுள்ளது. வீடியோக்குள்ளே போமா? ரைட்டு. இன்றைக்கி வந்து சேனல் ஆரம்பித்து கொடுக்கணுன்ட்டு ஒரு சில பேர் வர்றாங்கல்ல, அவங்க அந்த அக்காக்கெல்லாம் சில டவுட்டு கேட்டாங்க. அதை நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். என்ன இது சேனல் ஆரம்பித்து நான் சொல்கிறேன், சேனல் ஆரம்பிக்கும் போது 3 வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்ட்டு இன்றைக்கி ஒரு அக்காவுக்கு ஆரம்பித்து கொடுத்தேன். அவங்க கேட்டாங்க, சேனல் வெரிஃபிகேஷன் வந்து மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அவங்க காமிச்சு பண்ணுவாங்க. நீங்கள் என்ன சிஸ்டர் சேனல் ஆரம்பிக்கும் போதே இப்போ பண்ண சொல்கிறீங்களே, இன்னும் மானிட்டேஷன் ஆகலை, சேனல் ஆரம்பிக்க தான் செய்யணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், சேனல் ஆரம்பிக்கும் போதே ஒரு 3 வெரிஃபிகேஷன் பண்ணணும். நான் அதை சேனல் ஆரம்பித்து கொடுக்குறவங்களுக்கு நான் அதை எல்லாம் சேர்த்து தான் நான் அவங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட்டை சொல்கிறேன். சேனல் ஆரம்பிக்கிறவங்கள்ட்ட நான் 1000 ரூபா வாங்குவேன். அது எதுக்குன்னா 3 வெரிஃபிகேஷன் பண்ணணும். அது இல்லாமல் யூடியூப் ஒய்டி ஸ்டூடியோ செட்டிங்ஸ் ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருவேன். ப்ளஸ் மெயில் ஐடியும் நானே ஆரம்பித்து கொடுத்துருவேன். இவ்வளோ வேலைகள் இருக்குது. ஒருத்தருக்கு சேனல் ஆரம்பித்து எல்லாமே பண்ணி கொடுக்கணுன்னா 1 மணி நேரத்துக்கிட்ட ஆயிரும். டெக்னிக்கலாக அதோட விலை தான் அந்த 1000 ரூபா. சரிங்களா? அதே மாதிரி இல்லை, எனக்கு வந்து அதுக்கப்புறமும் அந்த எடிட்டிங்கு அப்ளை பண்ணுறது, வீடியோ அப்ளை பண்ணுறது, வீடியோ போடுறது, யூடியூப்பில் வீடியோ போடுறது எப்படி, எடிட்டிங் பண்ணுறதெல்லாம் எப்படி, இது எல்லாமே அவங்க கற்றுக்கறன்னு நினச்சாங்கன்னா அதுக்கு தனியாக நான் பேமெண்ட்டு சொல்லிட்டு நான் வாங்கிக்கிறேன். இதுதான் வந்து இன்றைக்கி ப்ராசஸில் இருக்குது. சரி, அந்த 3 வெரிஃபிகேஷன் என்ன, எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். யாரோ ஒருத்தருக்கு இதில் பயனுள்ளதாக இருக்கும். இந்த நான் சொல்லக்கூடியது சேனல் ஆரம்பித்து ஒரு சில மாதங்கள் ஆகிறதுக்கு முன்னாடி அட்வான்ஸ் ஃபீச்சர் கிடைக்கணுன்னா இந்த 3 வெரிஃபிகேஷன் பண்ணணும். சரி, ஒன்று பின் வெரிஃபிகேஷன், இன்னொன்று ஓடிபி வெரிஃபிகேஷன், இன்னொன்று வீடியோ வெரிஃபிகேஷன். இந்த 3 பண்ணால் மட்டும்தான் அட்வான்ஸ் ஃபீச்சர் கிடைக்கும். அட்வான்ஸ் ஃபீச்சர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாங் வீடியோ போடுறாங்கல்ல, அதுக்கு தம்ப்நெயில் வைக்கிறது. ஒரு வீடியோ மூவ் ஆன் ஆகி போகணும் அப்படின்னா ஒரு வீடியோ பாப்பா கட்டாதம்மா, ஒரு வீடியோ நல்லா போகணும்னா அதுக்கு இம்ப்ரெஷன் வந்து தம்ப்நெயில் தான். நம்ம இந்த அட்வான்ஸ் ஃபீச்சர் கொடுக்கறதுனால தம்ப்நெயில் வைக்கலாம். 2வது ஷார்ட்ஸில் தம்ப்நெயில் வைக்கலாம். 3வது ரிலேட்டட் வீடியோ வைக்கலாம். இந்த 3 தான் அட்வான்ஸ் ஃபீச்சர். சரி, இது இல்லாமல் என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு அதையும் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு தம்ப்நெயில் லாங் வீடியோக்கு வைக்கிறது. இப்போ எப்படி ஒரு வீடை வெளியிலேருந்து பார்த்தா பெயிண்ட் அடித்து பளபளன்னு வச்சுருக்காங்க, அதை பார்த்து தான் அந்த வீடு ஆஹா சரியான பெரிய வீடாக இருக்கும் போலையே, நல்ல குவாலிட்டியான வீடாக இருக்கும் போலையே, வீட்டுக்குள்ளேயும் இப்படி தான் அழகாக இருக்கும் போலையே. அம்மாடியே என் மகளுக்கு ஒரு நிமிஷம் இருங்கம்மா. ஒரு வீடியோ வந்து எப்படி அழகாக இருக்கும், உள்ளக்க எப்படி இருக்குங்கிறதுக்கு அந்த தம்ப்நெயில் வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஷார்ட்ஸ் போடுறதுக்கு அந்த தம்ப்நெயில் தான் ஒரு பெரிய வரப்பிரசாதம் மாதிரி. இது 2மே முக்கியமானது. 3வது என்னென்னு பார்த்திங்கன்னா, ரிலேட்டட் வீடியோ. நீங்கள் இப்போ ஒரு ஷார்ட்ஸ் போடுறீங்க, அப்படின்னா அந்த ஷார்ட்ஸில் ரிலேட்டட் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். இது வந்து இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் இன்னொரு வீடியோவை கொடுக்கலாம். இப்போ லாங் வீடியோ போடுறீங்க அப்படின்னா அந்த லாங் வீடியோவை ஷார்ட்ஸில் ரிலேட்டட் வீடியோவாக கொடுக்கலாம். அப்படி கொடுக்கறதுனால என்ன ஆகும்னா, இந்த ஷார்ட்ஸ் எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் இந்த லாங் வீடியோவும் போகும். என்னால் பேசக்கூட முடியல, மயக்கமாக வருது. இருந்தாலும் எனக்கு இது ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு அப்படி இந்த ஷார்ட்ஸ் போகிறதுனால லாங் வீடியோ சேர்ந்து போகும்.
அதனால தான் இந்த 3 வெரிஃபிகேஷனும் நான் வந்து சேனல் ஆரம்பித்து கொடுக்குறவங்களுக்கு பண்ணித்தரேன். இது சேனல் ஆரம்பித்து கொடுக்குறவங்களுக்கு மட்டுமானா கிடையாது. சேனல் ஆரம்பித்து உங்களால் இன்னும் லைவ் ஓப்பன் ஆகாத எல்லாருக்குமே அந்த ப்ராசஸிங் பண்ணி தான் ஆகணும். சில பேர் வந்து அந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணாமல் வச்சுருப்பீங்க. சில பேருக்கு அது எப்படி பண்ணணும்னு தெரியாது. நிறைய ப்ராசஸிங்லாம் வரும். அப்படி உள்ளவங்க இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனுங்கிறத தொட்டிங்கன்னா அது வந்து ஒய்டி ஸ்டுடியோவிலேருந்து இந்த மாதிரி வரும். நீங்கள் வந்து அந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பண்ண தெரிலனாலும் கமெண்ட்டில் நம்பர் பின் பண்ணியிருப்பேன். வேணுங்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நான் பண்ணித்தரேன். பேமெண்ட்டு வாங்கிக்கிட்டு தான். அதுக்கப்புறம் வந்து மானிட்டேஷன் ஆன சேனலில் இன்றைக்கி டாலர் சிம்பிள் காட்டலை அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அது எனக்குமே காட்டலை. யூடியூப்பில் வந்து அப்பப்போ ஏதாச்சும் அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் உடனே நம்ம அதை நினச்சி மனசில் போட்டு குழப்பிக்கிறக்கூடாது. இன்னொன்று ஷார்ட்ஸ் வியூஸ் போகலைன்னு ஒரு அக்கா கேட்டாங்க. ஷார்ட்ஸ் வியூஸ் 1, 2 தான் இப்படி தான் போகுது அப்படின்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்கும். என்ன அப்படின்னா, ஒன்று சேனல் ப்ரீஸ் ஆகுறது. சேனல் ப்ரீஸ் ஆகிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சேனல் ப்ரீஸ் ஆகிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலான்னா, வியூஸ் 1, 2, 10 இதுக்கு மீறி போகாது. மிஞ்சி போனால் அதிகபட்ச வியூஸ் ஷார்ட்ஸில் 100க்கு மேலே போகாது. அதே மாதிரி லாங் வீடியோனா 20, 30 இதுக்கு மீறி போகாது. அதுக்கு என்னெல்லாம் காரணமாக இருக்கும் அப்படின்னா, நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்று, உங்கள் சேனல் ஏதாவது ஸ்ட்ரைக்கு இல்லாட்டி காப்பி ரைட்டு இந்த மாதிரி வந்திருந்தாலும் வியூஸ் போகாது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, உங்கள் சேனலில் சரியான அந்த செட்டிங்ஸ் பண்ணாமல் இருந்தாலும் வியூஸ் போகாது. இன்னொன்று, ஒரு வீடியோ போடுறது அது போகலைன்னொடனே உடனே டெலிட் பண்ணி விடுறது. ஒரு ஷார்ட்ஸ் போடுறது போகலையா உடனே டெலிட் பண்ணி விடுறது. ஒரு பாட்டு போடுறது அது போகலைன்னொடனே இன்னொரு பாட்டு போடுறது. இந்த மாதிரி போட்டாலும் போகாது. அதே மாதிரி அட் அ டைமில் வீடியோ போடுறது. ஒரு வீடியோ ஒரே டைமிங்கில் 3 வீடியோ 4 வீடியோன்னு போட்டு அப்லோட் பண்ணி வச்சுக்கிறது. அந்த மாதிரி போட்டாலும் போகாது. வீடியோ போட போகிறீங்கன்னா காலையில் 1, சாயந்தரம் 1 இல்லை போட்டு வச்சுட்டு ஒன்று ஒன்றா பப்ளிக் பண்ணிக்கோங்க. அது மாதிரி அட் அ டைமில் வீடியோ அப்லோட் பண்ணாததும் பல்க் அப்லோட் பண்ணுறதா இருந்தாலும் போகாது. பல்கை டெலீட் பண்ணுறதா இருந்தாலும் வீடியோ போகாது. நீங்கள் பல்காக ஒரு வீடியோ டெலீட் பண்ணும்போது 2 விஷயம் நடக்கும். ஒன்று, கண்டென்ட்டு கேப் விழுந்துடும். இன்னொன்று வந்து யூடியூப்புக்கு உங்கள் மேலே சந்தேகம் வந்துடும். இவ்வளோ பல்காக டெலீட் பண்ணுறாங்களே, யாராவது அவங்க வீடியோவை அவங்களே டெலீட் பண்ணுவாங்களா? யூடியூப்புக்கு உங்கள் மேலே சந்தேகம் வந்துடும். பல்காக டெலீட் பண்ணுறாங்களே, இது இவங்க தானா, இல்லை இவங்க பேரை சொல்லி வேறு யாரும் ஏமாத்துறாங்களா அப்படின்ட்டு யூடியூப்புக்கு சந்தேகம். இதை நான் எப்படி சொல்கிறது? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் ஒரு லைக் பண்ணி ஹைப்பு பாயிண்ட் கொடுங்க. அது போதும். டாட்டா பாய்.